சுகி மேக் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் யூனிட் 1 அல்ஜிப்ராவில் சென்டர் ஆஃப் எ குரூப் அப்படிங்கிற டாபிக் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சென்டர் ஆஃப் எ குரூப் அதோட டெஃபினிஷனை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குரூப் கொடுத்தா அதுக்கு சென்டர் ஆஃப் ஜி பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்திங்கன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம டெஃபினிஷனை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டெஃபினிஷன் எப்போவுமே மறக்காதுங்க. வாங்க அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துடலாம். இங்கே ஜிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குரூப், ஓகேங்களா. இந்த ஜிக்கு சென்டர் ஆஃப் ஜி நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை இதில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, 1 -1 I -I அப்படின்னு சொல்லிட்டு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ நான் 1 பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து அந்த 1 பார்த்திங்கன்னா அந்த ஜியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் பார்த்திங்கன்னா காமுடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. இப்போது 1.1ஆலும் 1.1ஆலும் பார்த்திங்கன்னா சேம் தான். அதே 1.-1ஆலும் -1.1ஆலும் சேம் தான். 1.iனாலும் i.1ஆலும் பார்த்திங்கன்னா சேம் தான். இதே 1.-iனாலும் -i.1ஆலும் பார்த்திங்கன்னா சேம் தான், ஓகேங்களா. அப்போ இந்த 1ங்கிற எலமெண்ட் பார்த்திங்கன்னா ஜியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் பார்த்திங்கன்னா காமுடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஓகேங்களா. அப்போது இஜெட் ஆஃப் ஜியில் பார்த்திங்கன்னா இந்த 1 பார்த்திங்கன்னா ஒரு மெம்பராக இருப்பாங்க, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம -1 பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த -1 ஜியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் காமுடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது 1.-1ஆலும் -1.1ஆலும் சேம் தான். -1.-1ஆலும் -1.-1ஆலும் சேம் தான். -1.iனாலும் சரிங்க, இல்லை i.-1ஆலும் சேம் தான். -1.-iனாலும் சரி, இல்லை -i.-1னாலும் சரி சேம் தான். அப்போ இந்த -1 ஜியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் காமுடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இஜெட் ஆஃப் ஜியில் -1 பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி மெம்பராக இருப்பாங்க, ஓகே. அடுத்தது ஐயை பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ i.1ஆலும் சரிங்க, இல்லை 1.iனாலும் பார்த்திங்கன்னா சேம் தான். அதே மாதிரி i.-1ஆலும் சரி, இல்லை -1.iனாலும் பார்த்திங்கன்னா சேம் தான். i.iனாலும் சரி, இல்லை i.iனாலும் பார்த்திங்கன்னா சேம் தான். i.-iனாலும் சரிங்க, இல்லை -i.iனாலும் பார்த்திங்கன்னா சேம் வேல்யூ தான் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஐ பார்த்திங்கன்னா ஜியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா காமுடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஐயும் பார்த்திங்கன்னா இஜெட் ஆஃப் ஜியில் ஒன் ஆஃப் தி மெம்பராக இருப்பாங்க. அடுத்தது -i எடுத்துங்களாங்க. -iயுமே ஜியில் இருக்கக்கூடிய, ஓகேங்களா, எல்லா எலமெண்ட்ஸையும் கூடயும் காமுடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஓகேங்களா. -i.1ஆலும் சரி, இல்லை 1.-iனாலும் சேம் தான். அடுத்து -i.-1னாலும் -1.-iனாலும் சேம் தான். -i.iனாலும் இல்லை i.-iனாலும் சேம் தான். -i.-iனாலும் -i.-iனாலும் சேம் தான். அப்போது இந்த -iயும் ஜியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் காமுடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஓகேங்களா. அப்போது -iயும் பார்த்திங்கன்னா இஜெட் ஆஃப் ஜியில் ஒன் ஆஃப் தி மெம்பராக இருப்பாங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்னங்க புரியுது? ஜிங்கிறது ஒரு குரூப் கொடுத்துட்டாங்களாம், அதில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு எலமெண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த எலமெண்ட் பார்த்திங்கன்னா ஜியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் காமுடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா
அது வந்து பார்த்திங்கன்னா இஜெட் ஆஃப் ஜியில் ஒன் ஆஃப் தி மெம்பராக இருக்கும். இப்படி தாங்க வந்து பார்த்திங்கன்னா இஜெட் ஆஃப் ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஒரு குரூப் கொடுத்துட்டாங்கன்னா இஜெட் ஆஃப் ஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஓகேங்களா. அப்போ இந்த குரூப்புக்கான இஜெட் ஆஃப் ஜி வந்து பார்த்திங்கன்னா அதே குரூப் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இப்போ டெஃபினேஷனை வந்து பார்த்திங்கன்னா கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இஜெட் ஆஃப் ஜினா என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஜியிலேருந்து ஒரு எலமெண்ட்டை வந்து எடுத்துக்கிறோங்க. அந்த எலமெண்ட்டு ஜியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் காமுடேட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த மாதிரி ஜியில் எந்தெந்த எலமெண்ட்டெல்லாம் வந்து ஜியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் காமுடேட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த எலமெண்ட்டோட கலெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இஜெட் ஆஃப் ஜி. ஓகேங்களா. இந்த இஜெட் ஆஃப் ஜி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் ஆஃப் தி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஃபினிஷன் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க. அடுத்து வந்து நோட்டை கவனிங்க. அதாவது சென்டர் ஆஃப் எ குரூப் அப்படின்னா என்னென்னா, ஈஸ் ஏ செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஜி. ஜியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கலெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஜெட் ஆஃப் ஜி. ஓகேங்களா. இந்த இஜெட் ஆஃப் ஜினா வந்து என்னங்க, ஜியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கலெக்ஷன் தான். ஓகேங்களா. எந்த மாதிரி எலமெண்ட்ஸோட கலெக்ஷன் அப்படின்னா, விச் ஆர் அந்த எலமெண்ட் எல்லாமே காமுடேட்டிவ் வித் ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஜி. அந்த எலமெண்ட் அந்த எக்ஸ் எல்லாமே ஜியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் வந்து காமுடேட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சென்டென்ஸாக சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த இஜெட் ஆஃப் ஜி இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டர் ஆஃப் எ குரூப்பை வந்து நம்ம இந்த மாதிரி நொட்டேஷனில் டினோட் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கவனிங்க, Q8. இப்போ Q8 வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சென்டர் ஆஃப் ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து நம்ம ஃபிக்ஸ்டு எலமெண்ட்டாக வந்து எடுத்துக்கலாங்க. இப்போது 1.1 1.1 சேம் தான். அடுத்தது 1.-1 -1.1 சேம் தான். 1.i சரிங்க, i.1 சேம் தான். அடுத்து 1.-i சரிங்க, -i.1 சேம் தான். ஓகேங்களா. அடுத்து 1.j சரி, இல்லை j.1 சேம் தான். 1.-j சரிங்க, இல்லை -j.1 சேம் தான். 1.k சரிங்க, இல்லை k.1 சேம் தான். 1.-k சரிங்க, இல்லை -k.1 சரிங்க, ரெண்டுமே சேம் தான். அப்போ இந்த 1ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த Q8ங்கிற குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் வந்து காமுடேட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது இஜெட் ஆஃப் ஜியில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இஜெட் ஆஃப் Q8க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி மெம்பராக வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அதே மாதிரி -1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ்டு எலமெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் Q8ல் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் காமுடேட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ -1 வந்து பார்த்திங்கன்னா இஜெட் ஆஃப் Q8ல் ஒன் ஆஃப் தி மெம்பராக இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஐயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது i.1 சரிங்க, இல்லை 1.i சரிங்க, சேம் தான். அடுத்தது i.-1 சரிங்க, -1.i சரிங்க, சேம் தான். அடுத்து i.i சரிங்க, இல்லை i.i சரிங்க, ரெண்டும் சேம் வேல்யூவாக தான் நமக்கு கிடச்சிருக்கும். அடுத்து i.-i சரிங்க, இல்லை -i.i சரிங்க, ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஆனால் i.j வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு இந்த எலமெண்ட்ஸோட இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா i, இது j, இது k, அந்த மாதிரி வந்து ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருப்போம். இப்போ i.j அப்படின்னா நமக்கு கேன்னு சொல்லிட்டு கிடைக்குங்க. இதுவே j.i அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிவேர்ஸில் வரனால -k அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா i.jவும் j.iயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் கிடையாது.
ஓகேங்களா. அப்போ சேம் கிடையாது அப்படின்னா ஐங்கிற எலமெண்ட்டு Q8ல் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் காமுடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அதனால் ஐ வந்து பார்த்திங்கன்னா இஜெட் ஆஃப் Q8ல் ஒன் ஆஃப் தி மெம்பராக இருக்காது. இதே மாதிரி -i, j, -j, k, -k இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு எலமெண்ட்டாக வந்து எடுத்துக்கும் போது Q8ல் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா அது காமுடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ இஜெட் ஆஃப் Q8ல் வந்து எது மட்டும்தான் வரும் அப்படின்னா 1, -1 மட்டும்தான் வரும். ஓகேங்களா. நல்லா இந்த எக்ஸாம்பிளை 1க்கு 2 வாட்டி பார்த்து புரிஞ்சுக்குங்க. ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க. நம்ம எடுத்துக்கிற குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப் வந்து அபிலியன் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, நம்ம எடுத்துக்கிற அந்த குரூப்பு அபிலியன் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இஜெட் ஆஃப் ஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த குரூப்பே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட்டு ஒன் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே ஜிஸ் ஈக்குவல் டு 1 -1 i -iங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபிலியன் குரூப். அதனால தான் நமக்கு இஜெட் ஆஃப் ஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எகெயின் ஜிஏ வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். ஓகேங்களா. நம்ம எடுத்துக்கிற குரூப்பு அபிலியன் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா இஜெட் ஆஃப் ஜி வந்து எகெயின் அந்த குரூப்பே கிடைக்கும். ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3வது பாயிண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. தி சென்டர் ஆஃப் எனி an abelian group is the என்டையர் குரூப். ஓகேங்களா. அபிலியன் குரூப்போட சென்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்டையர் குரூப்பே தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ இங்கே இஜெட்5 அடிஷன் மாடுலோ 5 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபிலியன் குரூப் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதாவது இஜெட்5 தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கும். நம்ம செக் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க. கவனிங்க. இப்போது நான் 0வை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. இஜெட்5லேருந்து 0வை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 0 + 0 = 0 + 0 = நமக்கு 0 தான். 0 + 1 = 1 + 0 = 1. 0 + 2 = 2 + 0 = 2. 0 + 3 = 3 + 0 = 3. 0 + 4 = 4 + 0 = 4 தான் கிடைக்கிது. அங்கே மல்டிப்ளிகேஷன் பொறுத்து நம்ம வந்து காமுடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதாவது ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் இங்கே அடிஷனை பொறுத்து காமுடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 0 வந்து பார்த்திங்கன்னா இஜெட்5ல் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் காமுடேட்டிவ் லாவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இஜெட்5ல் வந்து பார்த்திங்கன்னா 0 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெம்பராக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் 1 ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, 2 ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, 3 ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, 4 ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, இது எல்லாமே இஜெட்5ல் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா காமுடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இஜெட் ஆஃப் இஜெட்5ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெம்பராக தான் இருப்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபிலியன் குரூப் நம்ம எடுத்துக்கிற குரூப் வந்து அபிலியன் குரூப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம சென்டர் ஃபைண்ட் பண்ணுறோன்னா அந்த குரூப்பே தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியுமே. ஓகேங்களா. அடுத்து இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபார்மில் சொல்லியிருக்காங்க. இஜெட் n அடிஷன் மாடுலோ என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபிலியன் குரூப்பு. ஸோ அதுக்கு வந்து நம்ம சென்டர் ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இஜெட் n தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது சிமெட்ரிக் குரூப், அதாவது SN வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு சென்டர் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க. இப்போ SN வந்து எப்போங்க அபிலியன் எப்போங்க நான் அபிலியன்? SN வந்து இப்போ S1 அப்படின்னா அது அபிலியன், S2 வந்து பார்த்திங்கன்னா அபிலியன், S3 வந்து பார்த்திங்கன்னா நான் அபிலியன். அப்போது N வந்து 3 விட அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா SN வந்து நான் அபிலியன். ஆனால் 2 1ன்னு சொல்லிட்டு வரும்போது S1 வந்து பார்த்திங்கன்னா அபிலியன் குரூப்பாக இருக்கும். ஓகேங்களா.
அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ நமக்கு தெரியும் அபிலியன் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சென்டர் ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த குரூப்பே தான் கிடைக்கும். இதுவே வந்து எஸ்என் வந்து நான் அபிலியனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம சென்டர் ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐடென்டி எலமெண்ட் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஐடென்டி பர்முடேஷன் மட்டும்தான் அங்கே ஈச் ஆஃப் எஸ்என்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போது என்னோட வேல்யூ 3 விட அதிகமாக இருக்கும்போது. நல்லா கவனிங்க. இப்போ இஜெட் ஆஃப் S1 வந்து பார்த்திங்கன்னா S1 வந்து ஒரு அபிலியன் குரூப்பு, அதனால இஜெட் ஆஃப் S1 வந்து S1ஏ கிடச்சிருக்கும். S2வும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபிலியன் குரூப்பு, ஸோ இஜெட் ஆஃப் S2 வந்து பார்த்திங்கன்னா S2வே கிடச்சிருக்கும். S3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் அபிலியன். நமக்கு தான் கண்டிஷன் தெரியுமே, நான் அபிலியனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு இஜெட் ஆஃப் எஸ்என் வந்து என்ன கிடைக்கும்னா ஐடென்டி பர்முடேஷன் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ எண்ணுக்கு வந்து வேல்யூ 3, 4, 5, 6 இதுக்கு அதாவது 3க்கு மேலே எதை போட்டாலும் நமக்கு அதுக்கு வந்து சென்டர் வந்து என்ன மட்டும்தான் கிடச்சிருக்கும் அப்படின்னா ஐடென்டி பர்முடேஷன் மட்டும்தான் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரிசல்ட்டுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இதுவே அல்டர்னேட்டிங் குரூப் ஏஎன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சென்டர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஏஎன் வந்து பார்த்திங்கன்னா A1, A2, A3 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அபிலியன் குரூப்பாக இருக்கும். 4க்கு மேலே போகும்போது மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா நான் அபிலியன் குரூப்பாக இருக்கும். ஓகேவா? அப்போ அபிலியன் குரூப்பாக இருக்கும்போது அதுக்கு சென்டர் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதே தான் கிடச்சிருக்கும். அப்போ A1 அபிலியன், ஸோ அதோட சென்டர் A1 தான். A2, A3யும் அபிலியன், ஸோ அதோட சென்டர் வந்து பார்த்திங்கன்னா A2, A3 தான் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். A4 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் அபிலியன். அப்போ நான் அபிலியன் அப்படின்னா 4க்கு மேலே வந்து நம்ம எது எடுத்துக்கிட்டாலும் அது நான் அபிலியனாக தான் இருக்கும். ஸோ நான் அபிலியனுக்கு அல்டர்னேட்டிங் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பார்த்தோம் அப்படின்னா ஐடென்டி பர்முடேஷன் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டான ஒரு ரிசல்ட்டு தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது டிஹைட்ரல் குரூப் டிஎன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம சென்டர் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க. இப்போது D1, D2லாம் வந்து பார்த்திங்கன்னா அபிலியன் குரூப்புங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம சென்டர் ஃபைண்ட் பண்ணோன்னா அந்த குரூப்பே தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? டிஎன்னுக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து 3 விட அதிகமாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது நான் அபிலியன் குரூப்பாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி நான் அபிலியன் குரூப்பில் என்னோட வேல்யூ வந்து ஆடாக இருந்துச்சு அப்படின்னா 1 மட்டும்தான் இருக்கும். என்னோட வேல்யூ A1ஆக இருந்துச்சுன்னா 1, P⁻n/2. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சென்டர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஜென்ரல் ஃபார்மேட். இப்போ T3 வந்து பார்த்திங்கன்னா நான் அபிலியன், அது வந்து n வந்து பார்த்திங்கன்னா ஆடு, ஸோ வந்து ஐடென்டி மட்டும்தான் வந்து அங்கே வந்து சென்டராக இருக்கும். ஓகேங்களா? இதே T4 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் அபிலியன், n வந்து பார்த்திங்கன்னா இங்கே A1ஆக இருக்குது. ஸோ அங்கே வந்து சென்டர் வந்து என்னவாக இருக்குன்னா 1, P⁻4/2. ஓகேங்களா? 4/2னா வந்து பார்த்திங்கன்னா P². அப்போது இஜெட் ஆஃப் T4க்கான சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அதே மாதிரி இஜெட் ஆஃப் T5 அப்படின்னா ஐடென்டி மட்டும் தான் கிடச்சிருக்கு, ஏன்னா அது n வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆடாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி இஜெட் ஆஃப் T6 அப்படின்னா P⁻6/2 வந்து பார்த்திங்கன்னா அப்போ P⁻3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து டிஹைட்ரல் குரூப் டிஎன் கொடுத்தா சென்டர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஜென்ரல் ஃபார்ம். நோட் பண்ணி வச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது K4 குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபிலியன் குரூப்பு. ஸோ அங்கே வந்து நம்ம சென்டர் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதே தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து இதுக்கான ரிசல்ட்ஸை கவனிங்க. இந்த சென்டர் ஆஃப் எ குரூப் G இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா சப் குரூப் ஆஃப் Gயாக இருக்கும். இஜெட் ஆஃப் Gங்கிறது வந்து பார்த்திங்கன்னா Gயோட சப் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இஜெட் ஆஃப் G வந்து பார்த்திங்கன்னா சப் குரூப்பாக மட்டும் இருக்காது, அது நார்மல் சப் குரூப் ஆஃப் Gயாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஓகேங்க? இது ஃபஸ்ட்டு பாயிண்டில் சப் குரூப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்டில் இஜெட் ஆஃப் G வந்து Gக்கு நார்மல் சப் குரூப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது பாயிண்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா G வந்து அபிலியனாக இருந்துச்சுன்னா இஜெட் ஆஃப் Gயும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். நம்ம எடுத்துக்கிற குரூப் வந்து அபிலியனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த குரூப்போட சென்டர் வந்து அந்த குரூப்பே தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க.
அடுத்தது ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து p பவர் n அப்படின்னா அந்த p வந்து ப்ரைமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இஜிட் ஆஃப் ஜி வந்து ஐடென்டி மட்டும் இருக்காது, இன்னும் சம் எலமெண்ட்ஸ் அது கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஓகேங்களா? ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து ப்ரைம் பவர் என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இஜிட் ஆஃப் ஜி வந்து ஐடென்டியாக மட்டும் இருக்காது அப்படின்னு ஐடென்டிக்கு மட்டும் ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது சென்டர் ஆஃப் ஜி வந்து அதாவது ஒரு நான் அபிலியன் குரூப்போட ஆர்டர் வந்து ப்ரைம் பவர் 3 இருக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க, ஒரு நான் அபிலியன் குரூப்போட ஆர்டர் வந்து p பவர் 3 இருக்குது அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் ஜி வந்து பார்த்திங்கன்னா p. ஓகேங்க, இதோட சென்டர் ஆஃப் எ குரூப்புக்கான கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்மலைசர் அந்த டாபிக் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்க, தேங்க்யூ.